ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் நல்லா போயிட்டுருக்க ஆரம்பிச்சிருச்சா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து 2 கார்டு பார்க்க போகிறோம். 2 செட்டு கார்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி டைட்டில் என்ன அப்படின்னா, உங்களை பிளாக் பண்ணி இல்லை நீங்கள் பிளாக் பண்ணி இருக்கிற உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்களோட கடந்த காலம், தற்போதைய காலம், என்ன நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் உங்கள் ஏஞ்சல், உங்களோட ஸ்பிரிட் கைட் நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் வீடியோலே. உங்களோட தாத்தா பாட்டி, இறந்தவங்க அம்மா அப்பா, குழந்தைங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு தவறி போயிருந்துச்சுன்னா அவங்க உங்கள் கூடயே இருப்பாங்கல்ல, அவங்களோட மெசேஜை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, குதிச்சு வந்து விழுகுது. ஓகே, இது தெரியுதா? உங்கள் ஸ்பிரிட் கைடு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். If you pay close attention, you will notice all the doors that are once closed are opening. நீங்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஏதாவது உங்களோட கெரியரில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை லவ் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் ஜென்ரல் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து ஓகே அவ்வளோதான் போல் முடிஞ்சிடுச்சு போல் நினச்சிருப்பீங்க. பட் அதை வந்து நீங்கள் தெளிஞ்ச மனசோடு பாருங்கள், அது இன்னும் முடியல, இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது உங்களுக்கு கரண்ட்டாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகலை, ஓப்பன் ஆக போகுது. அது இன்னும் முடியலன்றத உங்கள் ஸ்பிரிட் கைட் சொல்கிறாங்க. ஆனால் தெளிஞ்ச மனசோடு பாருங்கள். பட் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஓப்பனாக இருக்குது, ஜஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். நீங்கள் நினச்ச வேர்ஷனில் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஒரு மன வருத்தத்தில் போயிருக்காங்க. அப்போது அதே மாதிரி அவங்க வருவாங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நீங்களும் இறங்கி போகணும், அவங்களும் இறங்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வருவாங்க. திங்ஸ் மே நாட் அப்பியர் எக்ஸாக்ட்லி அஸ் யூ ஹேட் என்விஷன். நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பிரச்சனை இல்லை, அதே வேர்ஷன் வந்துச்சுன்னா பிரச்சனை அப்படியே தானே கன்டினியூ ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறி வரும். அதனால் மனசு தளர வேண்டாம்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்பிரிட் கைட் சொல்லுது. ஓகேவா? நம்ம அடுத்து வந்து நம்ம லவ் லைஃபோட உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோட ரீடிங் போயிடலாம். இங்கே டேரட் கார்டு இல்லை, நம்ம ஆரக்கிள் கார்டு வச்சு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆரக்கிள் கார்டு ஹிடன் சீக்ரெட். உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் பிளாக் பண்ணி இருக்கிறதோட அந்த சுச்சுவேஷனில் உங்கள் எனர்ஜி, உங்களோட பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்குன்றது ஒரு 10 கார்டு எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் எனர்ஜியை வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய கார்டு வருது, ஒரு 10 கார்டு எடுத்துக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஓகே, இந்த 10 கார்டையும் பார்த்துடலாமா? என்னென்னு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த எனர்ஜியை நல்லா கிளைம் பண்ணிக்கோங்க. இது சூப்பர் கார்டை ஒரு நல்ல ஒரு சீக்வன்ஸில் வந்திருக்கு. அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது எனக்கும் இந்த கார்டை பார்க்க. பட்டு அது போகிற போக்க பார்த்தா ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு நோ கான்டாக்டில் உள்ள சுச்சுவேஷனோட வந்து அலைன் ஆகி தான் போகுது. ஸோ இந்த எனர்ஜியை வந்து யாரெல்லாம் நம்பி அலைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரெசனேட் ஆகும். கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கோங்க. இது என்ன மெசேஜில் போடுறீங்கன்னா, இது எனக்கு ஒத்து போகுது, இந்த ரீடிங் எனக்கு ஒத்து போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு சைலன்ஸு. சைலன்ஸ் எதுவும் புதுசு இல்லைங்க, நமக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களோ இல்லை அவங்களோ இல்லை 2 பேருமோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளாக் பண்ணி இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக நோ மெசேஜ், நோ கால், நேரம் எதுவும் பேசிக்கல, மீட்டிங் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக சைலன்ஸில் போயிட்டீங்க 2 பேருமே. ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்லை, சத்தம்லாம் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்போட கம்யூனிகேஷன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங்கை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கான ரீடிங் தான். 2வது பிட்டர்னஸ். எதனால் அந்த சைலன்ஸ் போனது அப்படின்னு எனக்கு கனெக்ட் ஆகிறது என்னென்னா, ரிசன்மெண்ட்னா ஒரு வெறுப்பு இருக்குங்க. வெறுப்பு எதனால் இருக்கலாம்னா, நீங்கள் ஏதாவது கடைசியாக பேசுனதில் வந்து அவங்களுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி பேசியிருக்கலாம், எதையாவது குத்தி காட்டி பேசியிருக்கலாம்,
அது அவங்களுக்கு கோபமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபம், ரிசன்மெண்ட், வெறுப்பு, ஆங்கர், ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ், ஏதோ வார்த்தையை விட்டுருக்கலாம். ஓகேவா? அது அவங்கள கம்ப்ளீட்டாக அந்த ஃபஸ்ட்டு கார்டில் வந்த மாதிரி சைலன்ஸில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓ, இது ஏன் இந்த கார்டு வருதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் என்னோட ரீடிங்கில் இது மாதிரி வந்ததே இல்லை. பட்டு இன்னைக்கு இது வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, கர்ஸ், ஏதோ சாபம் விட்ட மாதிரி இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப். ஹெக்ஸ்னா உங்களுக்கு மேஜிக் ஸ்பெல் பண்ணுறாங்க, நீங்கள் பிரிஞ்சிடணும் அப்படின்றது ஒரு கண் திருஷ்டியாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிரியணும்னு ஏதோ ஒரு மூணாவது மனுஷங்க வந்து விரும்பிட்டு ஏதோ ஒன்று பிரியணும்னு உங்களுக்கு சாபம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி விச் கிராஃப்ட், சூனியம் வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு சூனியம் வச்சுருக்கலாம், பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம். அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை பிரதர், சிஸ்டர்ஸ், கசின்ஸ், யாராவது க்ளோஸாக இருக்கிறவங்க இவங்க மைண்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் மைண்டு. ஹெக்ஸு, விச் கிராஃப்ட், நெகட்டிவ் மைண்டு. இது ஏதோ சாபம் விட்ட மாதிரி இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? நாய்க்கிட்ட கொலைக்குது, அது கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது எல்லாருக்குமா இருக்காது. பட் உங்களால் ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா இதுவும் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு உங்களுக்கு சூழ்நிலை வந்து இது கலெக்டிவ் ரீடிங்காக தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தோணும் இது வந்து ஏதோ ஒன்று சூனியம் வச்ச மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த கார்டு காட்டுது. எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்னோடய ரீடிங்கில் இது வருது. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை. டைரெக்டாக சூனியம் வச்சதெல்லாம் வந்ததில்லை. ஓகே, பி கேர்ஃபுல். ஆண்டவனை நம்புவோம், அந்த முருகனை நம்புவோம், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் நம்புவோம். ஓகே, அடுத்த கார்டு பர்செப்டிவ். பர்செப்டிவ்னா இங்கேருந்து தான் ஸ்லோவாக மாறப்போகுதா? இருங்க, எனர்ஜி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நோ, இன்னுமே மாறலை. பெட்டர் ஹாஃப் இல்லை, ஆஃப். ஓகே, பெட்டர் ஆஃப், ஹாப்பினஸ், கிளியர் ஹெட் ஸ்பேஸ். இங்கேயுமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் திமிராக இருக்காங்க. ஓகே, பர்செப்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்சர்வ் பண்ணி குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நான் பாசிட்டிவாக பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் சுச்சுவேஷனாக நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்க உங்களோட இருந்தது காட்டிலும் இப்போ பிரிஞ்சு இருக்கிறத ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பினஸ், கிளியர் ஹெட் ஸ்பேஸ். இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன்னு பெருமூச்சு விட்றாங்க. ஸோ இப்படி ஒரு ஆளை எப்படிங்க யூனிவர்ஸ் சும்மா விடும்? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட், உங்களோட லவ் இஸ் ஜென்யூன், பியோர். ஓகே, ஸோ இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். உங்களோட லவ் இஸ் பியோர் அப்படின்னா கண்டிப்பாக மை லவ் இஸ் பியோர் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுங்கள். மெசேஜில் போடுங்க, மை லவ் இஸ் பியோர் அப்படின்னு போடுங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு திமிராக இருக்காங்க. உங்களை விட்டு போனது வந்து அவங்க இப்போ தான் காமாக ஃபீல் பண்ணுறாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்கள் அடுத்த கார்டில். எக்ஸ்டசின்னா ரொம்ப சந்தோஷமாக, ஓவர்வெல்மிங் ஹாப்பினஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறது, வெளி உலகத்தில் நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி. நீ இல்லைன்னு பாரு, நான் என்னோடய லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சேசிங் த்ரில்ஸ், எக்ஸைட்மெண்ட், குட் டைம். இதுதான் என்னோடய லைஃப்லேயே குட் டைம். நீ வந்து என்னை விட்டு போயிட்ட, பாடா, நீ போனதுனால எனக்கு வந்து குட் டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கார்டை பார்த்துறேன். எனக்கு சஸ்பென்ஸ்லாம் இது பண்ண முடியல. ஓகே, சூப்பர். ஸோ இங்கேருந்து தான் ஒரு பாசிட்டிவ் நோட் தெரிய ஆரம்பிக்குது எனக்கு. சரி, நான் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறேன், எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுதுன்றது தெரியல. பட் இந்த எனர்ஜி, இதுக்கப்புறம் உள்ள எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்பிரிட் கைடு என்ன சொல்லுச்சு அதை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கணும். அதாவது நீ எது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சியோ, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து நான் பிக் பண்ணலை, அந்த கார்டு குதிச்சு வந்தது. ஓகே,
நீ எது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சியோ அது க்ளோஸ் ஆகலை, அது வந்து திரும்ப வரப்போகுது, ஆனால் நீ நினச்ச ஃபார்மில் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னது இல்லையா. இங்கே இருந்தது எனக்கு அந்த எனர்ஜி இன்னி வர்ற இந்த 5 கார்டில் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, ஒரு கார்டை பார்த்துடலாமா. பியூட்டி. ஸோ நீங்கள் இல்லைன்னு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்கள யூனிவர்ஸ் விட்டுருமாங்க. எதையோ ஒன்று ஒரு மனப்போராட்டம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 ரீடிங்கில் பார்த்தோம்ல, அந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எல்லாம் ஒரு வால் வந்து ஹார்ட்டை கிழிக்கிற மாதிரி. இப்போ தான் உங்களோட சார்மிங், கிரேஸ்ஃபுல்னஸ், கைண்ட் ஹார்ட்டட் எல்லாம் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பியூட்டினா அழகாக இருக்கணுன்றது அது மட்டுமே சொல்ல முடியாது. உங்கள் உள்ள அழகு, கிரேஸ்ஃபுல்னஸ், கைண்ட் ஹார்ட்டட் இதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிருச்சு பிரபஞ்சம், அது வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 21 நாளில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்சு எடுக்கிறவங்களா இருந்தால் அது இன்னும் கூடுதல் பவரோடு வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ரஸ் எனர்ஜி, எம்பரர் எனர்ஜியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்க எப்படி வருவாங்க, ஒன்லி யூ, நீ தான். எத்தனை பேர் எனக்கு சூனியம் வச்சாலும் சரி, எத்தனை பேர் எனக்கு வந்து எதிர்மறையாக எண்ணங்களை திணிச்சாலும் சரி, எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவோட்டட்னா அர்ப்பணிக்கப்பட்ட. ஓகே, ஸோ உங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்காக வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அதே ஃபார்மில் வரமாட்டாங்கன்னு சொன்னேன்ல, ரொம்ப குழப்பமான ஃபார்மில் வரமாட்டாங்க. நம்ம பார்த்தோம்ல ஸ்பிரிட் கைடில் வருவாங்க, திரும்ப வருவாங்க, பட் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்னா முன்னாடி மாதிரி குழப்பத்தில் வர மாட்டாங்க, நல்ல ஒரு கமிட்டடாக ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக வருவாங்க. ஸோ அதை தான் இது காட்டுது. பட் இதுக்கு மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட எனர்ஜியில் நிற்கணும். ஸோ டிவோட்டட், அட்டாச்ட், கிரேவ், ஏங்குவாங்க உங்களுக்கு. ஓகே, அதுதான் இதை காட்டுது. நான் சொன்னேன்ல, அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக வருவாங்க. ரிசப்டிவ், எம்பத்தி, வல்னரபிள். ரிசப்டிவ்னா பீயிங் ஓப்பன் அண்ட் வில்லிங். ஓகே, ஸோ அவங்க ரொம்ப ஓப்பனாக வில்லிங்காக வருவாங்க, பழைய ஃபார்மில் வரமாட்டாங்க. அவங்க ஸ்பிரிட் மெசேஜ் கொடுத்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வருவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வரமாட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக வருவாங்க. ரொம்ப நிதானமாக தெளிவாக ஒரு ஒரு பிரச்சனை, குழப்பங்கள் இல்லாமல் ஒரு வேர்ஷனாக வருவாங்க. ஓகேவா, ரொம்ப ஓப்பனாக வருவாங்க. ஓப்பனாக வந்ததுக்கப்புறம் என்னங்க, உங்களுக்கு பேலன்ஸ் தான். ஓகே, நல்ல உங்கள் 2 பேர் மனசும் வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்க போகுது. ஓகே, இருக்க போகுது, நம்புங்க. இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். பேலன்ஸ், ஹார்மனி, ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு. இது ஃப்ரெண்டுக்கானதாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் வரலாம். இது எந்த உறவாக வேணால் இருக்கலாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காகவும் எடுத்துக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே ஓகே சொன்னேன்ல, அது எப்படி அந்த ஸ்பிரிட் கைடோட மெசேஜை பாருங்களேன். இது தனித்தனியாக எடுக்கிறோம், பட் கனெக்ட் ஆகுது பாருங்கள். செகண்ட் சான்ஸ் திரும்ப வர்றாங்க, கண்டிப்பாக அது செகண்ட் சான்ஸ் தானே. உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்கங்க, உங்களுக்கு ரீயூனியன் இஸ் கன்ஃபார்ம்டு. செகண்ட் சான்ஸில் வர்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, மேக்கிங் அமெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். மேக்கிங் அமெண்ட்ஸ் அப்படின்றது அவங்க ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்க போகிறாங்க. அதாவது முன்னாடி பண்ணதோட தவறுகளை சரி செய்ய போகிறாங்க, சரி செஞ்சு டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக வர போகிறாங்க. இதில் இந்த கார்டில் உள்ள எல்லா எனர்ஜியும் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சம் சொல்கிறதுக்கு என்ன சொல்ல வருது, உங்கள் ஸ்பிரிட் கைடு என்ன சொல்ல வருதுன்றது புரியும். நீங்கள் மனசு தளராதீங்க, எதுவுமே முடிஞ்சு போகலை, இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட செல்ஃப் ஃபோக்கஸ்டாக உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விடாமல் நீங்கள் பேரரசன் மாதிரி நின்னீங்க அப்படின்னா இந்த ரீயூனியன் இஸ் கன்ஃபார்ம்டு. ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, சாரிங்க ரீடேக்கில் நான் நிறைய போகல, வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுது. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மனசு எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.